எல்லாம் என்னடா இது போனையே பாத்துக்கிட்டு இருக்க 12வது முடிச்சன்னா அவன் என்னென்ன பண்றாங்க என்ன பண்றாங்க. அப்ப வாழ்றது வந்து வேஸ்ட். அப்ப காசு வேணும், அட்வைஸ் வேணாம், எதுவும் பேசக்கூடாது, காசை மட்டும் கொடுக்கணும். ஏச்சி போடா மனுஷனா நீ எல்லாம் அவன் எல்லாம் ஏத்தி விட்டு போயலாம். பாண்டா படிச்சு போனா எப்படி அழகா போய் என்னென்ன பண்ணாண்டா. ஒண்ணு கிடையாது, ஒரு ஃபார்ம் கிடையாது, ஒண்ணு கிடையாது, கவுண்ட் கிடையாது, எல்லாம் நினைச்சிட்டு இருக்க. நீ காசு ஒரு ரூபா காசு நான் கட்ட மாட்டேன் பாத்துக்க. நீ என்ன எதுவும் கட்ட தேவையில்ல, அம்மாட்ட வாங்கிக்கிறேன். அம்மா மட்டும் என்ன இதாவா? நான் சம்பாதிக்கிற காசு உங்க அம்மா உனக்கு தரா என்ன? அம்மாட்ட நீங்க வரதட்சணையே வாங்கல. வரதட்சணை என்ன பண்றது? 50 பவுன் உனக்கு யாரு சொன்னா? நீங்க யார கிளவி சொன்னா? கிளவி கிளவி கொடுத்தாங்க. என்ன கிளவி இப்படி நான் சொல்லிட்டு இருக்க கணக்கு. நீ எல்லா குடும்ப கதையை பூரா அவன்கிட்ட சொல்லி அவன் வயசு அவனுக்கு சொல்ற சும்மா திட்டிட்டே இருக்க. எதுக்கு போட்டு கத்திக்கிறீங்க? எனக்கு இந்த வீட்டுல இருக்கே பிடிக்கல. நான் வந்து இங்க வீட்டை விட்டு வெளியே ஓடணும்னு நினைக்கிறான் போல இருக்கு அவன். ஏன்னா 12வது நான் ஒண்ணும் பண்ணனே. அப்பா தானே சும்மா டென்ஷன். 12வது முடிச்சவன் என்னடா பண்ணணும்? கவுன்சிலிங் ஃபார்ம் வாங்கணும். காலேஜுக்கு போய் கவுன்சிலிங் ஃபார்ம் வாங்கல, கண்ணு முன்னாடி ஃபில் பண்ணல. நான் எத்தனை பேருக்கு என் கையால ஃபில் பண்ணி கொடுத்தேன், ஒரு நாள் என்கிட்ட கேட்கல. எல்லாம் கால் லெட்டர் வரப்போகுது, கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்ப ஒண்ணுமே இல்லாம இப்படி கிடக்குறான். மேனேஜ்மெண்ட் சேர்ப்ப நினைக்கிறானா? நான் அவ்வளவு காசு பொறிக்கலப்பா, அவ்வளவுதான் பணம் இருக்கு, என்கிட்ட எல்லாம் பணம் கிடையாது. என்ன ஆக்டிங் சிவாஜி ஆக்டிங்லாம் பண்ணாதீங்கப்பா. ஆனா ஒன்னும் அப்ப சிவாஜியா மாறிடுறீங்க. இல்ல என்கிட்ட பணம் இல்ல, மேனேஜ்மெண்ட் சேர முடியாது. என்ன கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டோம், நாங்க 2 பேர் தான்ப்பா பண்ணோம். எனக்கு சொல்லாம பண்ணிட்டீங்களாடா? முந்தி மாதிரிலாம் கிடையாதுப்பா. இப்ப எல்லாமே ஆன்லைன் ஃபார்ம்லயே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம்ப்பா. ஆன்லைன்லயே பண்ணிட்டீங்களா? இன்னும் அட்டஸ்டட் யாரா வாங்கணும்ல? அதெல்லாம் வாங்கியாச்சுப்பா. அதெல்லாம் வாங்கியாச்சு. வேற ஏதாவது இந்த ஃபார்ம் எப்படி வந்தல? அதெல்லாம் தேவை கிடையாது. 27ஆம் தேதி கால் லெட்டர் வந்துருச்சா? கவுன்சிலிங் போணும். போஸ்ட்மேன் நான் பார்க்கவே இல்லையே. போஸ்ட்மேன்லாம் கிடையாது, இமெயில்ல வந்துரும்பா. பழசா வச்சுக்கிட்டு நீங்கலாம் அப்டேட் ஆக மாட்டேங்கிறீங்க. என்னன்னு தெரியாம அவனை போட்டு திட்டி நான் வந்தேன் ஓகே டக்குனு கல் எடுத்து மண்டே உடைச்சிருந்தானே என்ன பண்ணுவீங்க? இல்ல போ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கப்பா. கையில பொருளோட திடீர்னு ஓட்டிடுவாங்க. அப்பா நான் பார்க்க மாட்டேன். என்னப்பா கல்ல பஸ் ஸ்டாண்ட் அடி வாங்கினா ஒரு கோத்துல போட்டுருந்தா தோணுச்சு. பின்னாடி ஏதாவது சேவிங் இருந்தா அதுவும் பண்ணல. என்னடாப்பா வயசு உனக்கு? இந்த வயசுல நீங்க எல்லாம் ஒண்ணு சிவாஜி மாதிரி நடிக்கிறீங்க, இல்ல புதுப்பேட்டை படத்துல அழகம் பெருமாள் மாதிரி நடிக்கிறீங்க. இந்த மாதிரி இருங்கப்பா. ஏப்பா டார்ச்சர் பண்ணீங்க? உங்களோட பெரிய டிராமாவா இருக்குப்பா. தம்பி நீ போப்பா, என்னன்னு புரிஞ்சு அப்டேட் ஆயிக்கங்க. ஓகே, அவன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியாச்சு, போய் பாத்துக்கலாம். போங்க. டெக்னாலஜி வந்து அப்பாவுக்கு மரியாதை. சரி ரைட். செப்புக செப்புக சைத்தான் நமக, செப்புக செப்புக சைத்தான் நமக. இந்த காலேஜ் நாசமா போகணும், லேடிஸ் காலேஜ் விளங்காம போகணும். ஒவ்வொரு பெரிய ஊர்லயும் 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற லேடிஸ் காலேஜ் எல்லாம் நாசமா போகட்டும். அதுல வேலை பாக்குறவங்க கை கால விளங்காம போகட்டும். அதுல சேர்த்து விடுறவங்க விளங்காம போகட்டும். பேய் பிடிக்கல, செய்வன வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, பின்ன என்னையா பிள்ளைங்க +2 வரைக்கும் படிக்கிற வரைக்கும் நல்லா படிக்க வைக்க வேண்டியது. ஊர்லயே பெஸ்ட் ஸ்கூலா பார்த்து படிக்க வைக்க வேண்டியது. +2ல நல்ல மார்க் எடுத்து நல்லா வேற ஏதாவது பெரிய ஊரா போய் படிக்கலாம்னு ஆசைப்படுறப்ப இதுக்குனே ஒரு உமன்ஸ் காலேஜ கட்டி விட்டுருப்பான். இங்க பஸ் எடுத்தா போதும் காலேஜ்ல நிக்கும், காலேஜ்ல பஸ் எடுத்தா போதும் வீட்டு முக்குல நிக்கும். 3 வருஷம் போயிட்டு வந்துட்டு இப்படின்னு கண்ணை முழிச்சு பாக்குறதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கான். எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் யோசிச்சேன், என்னடா இது உங்க சித்தி படிச்ச காலேஜ்ல தான் உன்னை சேர்த்து விட போறோம், உங்க அத்தை படிச்ச காலேஜ்ல தான் சேர்த்து விட போறோம், இதுதான் உங்க அத்தை படிச்சதுன்னு. அட பாவி, அந்த அத்தைகள் எல்லாத்தையும் 3 வருஷம் ஆர்ட்ஸ் படிச்சா 3 வருஷம், இன்ஜினியரிங் படிச்சா 4 வருஷம், அதுக்கு அடுத்து மாமங்களுக்கு சித்திக்கு சித்தப்பாக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து ஒரு குழந்தைய கையில கொடுத்து அவங்க வாழ்க்கையவே நாசப்படுத்திட்டீங்களா, நாசமா போறீங்களா. அதனால எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய லேடிஸ் காலேஜும் நாசமா போகட்டும். சும்மா இருமா, அது இருக்கறதா அந்த ஊரே நல்லா இருக்கு, இல்லன்னா நாசமா போயிருமா? எதுக்கு நீ பயப்படுற? அப்ப நான் வெளியூர்ல என்னை படிக்க வச்சா அங்க ஏதாவது ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி அவன் கூடயே கல்யாணம் பண்ணி ஓடி போயிருவேன்னு நம்புறேன். உன்னுடைய நம்பிக்கையை பழிக்க வைக்கிறதுக்காகவே இந்த 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 உமன்ஸ் காலேஜ்ல படிச்சுக்கிட்டே ஒரு பொறிக்கு பயலா பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் கூட ஓடி போய் ஓ மானத்தை நான் வாங்கல, மண்ட ஹேர் கலரிங் பண்ணவனா பார்த்து லவ் பண்ணுவேன், யூக்கு பைக் வச்சிருக்கேன் லவ் பண்ணுவேன், ஸ்னாப்சாட்ல ஃபில்டர் போட்டு போட்டோ எடுக்கறேன் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். என்ன எங்க சேர்த்து விடுவ? கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு. நல்லா படிக்கிற காலேஜா சேர்த்து விடு.
வணக்கம் வணக்கம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க தானா பையன் தான் 12th முடிச்சிருக்காப்லையா? ஊர்ல பெரியவர் சொன்னாரு சரி, இந்த மாதிரி சரி, நீங்க ஏஜென்ட்டா இருக்கீங்க, ஆமா 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 எந்த காலேஜா இருந்தாலும் பண்ணுவீங்கன்னு. ஆமா ஆமா பையன் வந்து +2 முடிச்சிருக்கான் சார், சார் இங்க பாருங்க. நல்ல மார்க் எடுத்திருக்கான் சார். சரி சரி கவுன்சிலிங் போக வேண்டியவன் நீங்க ஏஜென்ட் உங்களை நம்பி சார் சொன்னார்ன்றனால தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். ஆமா ஆமா ஆமா. அண்ணனுக்கு நீங்க எப்படி பழக்கம்? இல்ல அது காலேஜ் அட்மிஷன் போட்டாவே 10% கொடுத்துருவல்ல. எது 10%? 10 வருஷமா ஒரு பழக்கத்துல இருக்க 10 நாங்க. வருஷம் பழக்கமா? ஆமா ஆமா சார், ஆமா. என் பையன் கிடையாது இனிமே. உங்க பையன் மாதிரி சரி, நினைச்சு சரி, பண்ணிக்கிறேன் சார். சரி. நல்ல காலேஜ், நல்ல டிபார்ட்மெண்டா சார், பார்த்து இங்க சொல்லுங்க பாருங்க சார். சார். நாங்க எங்க ஏஜென்ட் குரூப் தான் தமிழ்நாட்டுல இருக்க நார்த் தமிழ்நாட்டுல இருக்க மொத்த காலேஜ்லயும் குத்தகை எடுத்த மாதிரி எடுத்து எல்லாம் அட்மிஷன் ஃபில் பாத்தியா பண்ணி பாத்தியா, அப்ப உனக்கு எப்படி வேலை பிடிச்சிருக்கேன் பாத்தியா? என்ன டிபார்ட்மென்ட்னா கேளுங்க நான் எடுத்துறேன். என்ன டிபார்ட்மெண்ட்ரா வேணும்? ஏய் வந்து சார் ஏய் வேணுமா? சரத்குமார் நடிச்சிருப்பாரு. என்ன சார் ஏய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார். அதான் சார் அத கேக்குறான் அவன். சூப்பரான டிபார்ட்மென்ட் சார். ஃபியூச்சர் பேர்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கே சார். இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா ஒரு டைம்ல கம்ப்யூட்டர் வந்த புதுசுல கம்ப்யூட்டர் படிச்சவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்க, கோடீஸ்வரனா இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப ஏய் புதுசா வரும்போது உள்ள பூந்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, பூந்துட்டோம்னா நீங்களே பெரிய பணக்காரங்க வேண்டியதான் சார். இப்ப கூட ரீசெண்டா போட்டு நியூஸ் ரீடர் எல்லாம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி அது தப்பா யூஸ் பண்றாங்க. அதான் வந்தாலே நாசமா போறாங்க தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பையனை எதுவும் பண்ணி விட்டுறாதீங்க சார். பண்ண பண்ண பையன் நல்லபடியா சீட் படிக்கணும் இருக்கா சார். மட்டும் கேட்டு வந்துறாரு. சரி சார். ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நீயே கிரியேட் பண்ணக்கூடாது. அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். தவறா யூஸ் பண்றாங்க என்ன சில பேரு. என்னாச்சு? சீட் இல்ல முடிஞ்சிருச்சு. வேணாம். ஹைலி டிமாண்ட். ஏய் வந்தா மனுஷங்களுக்கு வேலை போயிருங்கிறாங்க. அது வேணாம் சார். நீங்க வேற ஏதாச்சும் சார் மெக்கானிக்கல் போறீங்களா? மெக்கானிக்கலும் ஏன்னா மெக்கானிக்கல் இல்லாம இல்லன்னு சொல்லிருங்க. கவுன்சிலிங் போயிருக்கேன், வேற ஏதாவது பாக்குறேன். ஒரு நிமிஷம். இல்ல நான் வேற சூப்பர் டிபார்ட்மென்ட் நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. சார் நான் கிளம்பிடுறேன் சார். சார் சிரிக்காதீங்க. இல்லைன்னா இல்லன்னு சொல்லுங்க. என்னால இரிட்டேட் ஆகுது. இல்ல சார் சூப்பர் டிபார்ட்மெண்ட் சார். சூப்பர் என்ன டிபார்ட்மெண்ட்? பெட்ரோலியம் இன்ஜினியரிங் சார், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரியான ஃபியூச்சர். வண்டியா கேட்பேன், அசிங்கமா கேட்பேன், கெட்ட வார்த்தைகளில் வர்ணிச்சு கேட்பேன் சார். சார் பெட்ரோலே அழிஞ்சு போச்சுன்னு பூரா பேரும் எலக்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி. இப்ப வந்துகிட்டு நீங்க என்ன சார் இப்ப போய் பெட்ரோல்னா என்ன சார் அர்த்தம்? டெக்ஸ்டைல் போங்க. டெக்ஸ்டைல் படிச்சவன் சித்தப்பா பையன் சும்மா தான் சார் இருக்கீங்க. என்ன சார் பேசாதீங்க சார். இருக்க உணவு, உடுத்த இடம், இருக்க உணவு. நான் வாயில வரல, பழமொழி வரலைன்னா விட்டு தொலைங்க சார். நான் எப்படி வேற எங்கேயாச்சும் பார்த்து கூட்டு போறேன். போயா நீ இல்லனா 1000 பேர் இருக்கானுக்கு. 1000 பேரா? 5 பேர் கூட வர மாட்டாங்க. அங்க போய் அவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. அண்ணையா ரண்டி ராரா இன்னையா திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயிலுக்கு போற மாதிரி ஒரே தெலுங்கரங்களா வராங்க. என்ன விஷயம்? ஆமா எல்லாம் அட்மிஷன் போடத்தான். அட்மிஷன் போடவா? ஆமா நாங்க வலைய கொண்டு போய் மொத்தமா ஆந்திரால போட்டு இழுத்துட்டு வந்துருவோம்ல எல்லாத்தையும். ஆந்திரால போட்டு இழுத்துட்டு வந்தியா? ஆமா நார்த் தமிழ்நாடு பூரா என் காலேஜ் எப்படி ஃபில் அப் ஆகுது சீட்லாம் இப்படிதான். அதான் பூரா தெலுங்கு பசங்களா படிக்கிறாங்களா? ஆமா. அப்ப சவுத்துல நம்ம பசங்க படிப்பாங்களா? மலையாளம் படிப்பாங்க நல்லா. மலையாளத்துல வந்துடுறாங்கல்ல அப்பங்க. அப்ப நம்ம பசங்க எங்கயா படிக்கிறாங்க? தெரியல. அதர் ஸ்டேட் போயிட்டாங்களா? தெரியல எங்க படிக்கிறாங்களா? நான் கவுன்சிலிங் போய் அப்ளை செய்துக்கிறேன். போடா பிராடுகார பேல. போயா வாடா கிட்ட. அண்ணா ரா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பாக உன்னார டிபார்ட்மெண்ட். ரா வாடா. கரெக்டா நீ பேசி ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா வச்சுக்கிட்டு நம்ம வாழ முடியாது. நான் புள்ளையா இருந்தா வளர்க்கலாம். அது வந்து பெருத்தலை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப இதா இருக்கு. நான் மாமா மனம் நோந்து. ஆமாப்ல. என்ன மாமா பையனுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்துருச்சு. வந்து 20 நாள் ஆச்சு. ஒரு போன் பண்ணி பையன் இந்த மார்க் எடுத்தான் வச்சான், ஒன்னும் சொல்றது இல்ல. நீ கூட்டு போயிரு. என்ன மாமா? அவங்க கூட கூட்டு போயிரு. டேய் மாப்ள கொலை பண்ணிடுவேன். டேய் மாமா என்னடா உங்க அப்பா என்னடா கோவமா இருக்காரு? என்ன மாமா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. சரி என்ன பண்ண? 4 நாள் ஜிம்முக்கு போறான். ஜிம்முக்கு போறேன்னு ஜிம்முக்கு தான் போறேன் அவன். போயிட்டாங்க போய் என்ன தெரியுது பாருங்க பாரு. கடவுளே இவெல்லாம் எலி புழுக்க தான்டா தெரியுது, எலிலாம் தெரியலையே. தெரியல இவனுக்கு 4 நாள் தான் ஜிம்முக்கு போனான். உடனே எப்படிங்கிறான் இப்படிங்கிறான். சரி அதெல்லாம் விடுங்க. அது ஏதோ இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. +2 முடிச்சாலே பசங்க துருதுரு தான் மாமா இருப்பாங்க. நம்ம தான் அப்படி பாத்துக்கணும். சரியில்லை இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு காலேஜ் படிக்க போறாங்கறான். காலேஜுக்கு நான் படிக்கிறது போறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஜிம்முக்கு எல்லாம் போய் உடம்பு தேய்ச்சு? சரி இப்ப எந்த காலேஜுக்கு போறான்? காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சிருக்காராமா. அந்த காலேஜ்ல தான் சேருவாராம், அங்கதான் நொட்டு வரான், அங்கதான் படிப்பாராமா. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் அந்த காலேஜ்ல தான் படிப்பேன்? அந்த காலேஜ்ல தான் பிரேம், நசீர், சிவா எல்லாம் படிக்கிறாங்க. அப்படியா? இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் படிக்கிறாங்க. இவன் படிக்கிறாங்கன்னா என்ன சொல்றான்? நல்ல மார்க் எடுத்து கவுன்சிலிங் அந்த காலேஜ் எடுத்து போறானா அவன் படிக்கிறவன். அவன் இப்ப என்ன பண்ணிருக்கான்? மார்க் எடுக்க மாட்டாராம், பணத்தை கட்டி அந்த காலேஜ்ல சேர்த்து விடு. மேல அக்கறை இல்ல மாமா. அப்ப அக்கறை இல்லன்னா அப்புறம் படிக்கிற நாய் உனக்கே இவன் மேல இவன் மார்க் எடுக்காம இவனுக்கு அக்கறை இல்லையா? எனக்கு சேர்த்து விடணுமா? நாங்க பணத்தை கட்டி சேர்த்து விடணுமா? கொத்த கடமைக்கு செய்யணுமா? நாங்க நீ விடுறா, நான் பேசி பண்றேன். போடா. இவன் வந்து பொறுக்கி தர ஜாலியா டைம் பாஸ் பண்றது காலேஜ் போறாங்க. அங்க பாடிலாம் டெவலப் பண்ணி என்ன பண்ண போறான்? அவன் என்ன பண்ண போறான் சொல்லு. நீ சொல்லு என்ன பண்ண போறான்? அங்கேயே ஒரே போடா போட்டுருங்க. வயசுல பசங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை பாக்குறது ஒரு மாதிரி உடம்பு ரெடி பண்ணுவாங்க. வேற ஒரு அங்க காலேஜ் தான் வேணுங்கிற போது எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. வேற சமாச்சாரமா இருக்குமோ? அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. இது மாதிரி பண்ண வேணாம் சொல்லு. குழந்தைடா அவனை நானு என்ன என்னடா ஆச்சு?
கீழே விழுவாமா? ஐயோ, சொன்னா கேட்க மாட்டேன். நான் சொன்னேன் தொங்க சொன்னா. இல்ல மாமா இவனை விடுங்க. ஹாஸ்பிட்டல் சீட்டை பூசி ஐயோ, ஐயோ. சார் வணக்கம் 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 சார். சார். நான் புண்ணாக்கு தொழில் பார்த்து நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன் சார். சரிங்க. எனக்கு இந்த படிப்பை பத்தி ஒரு இளவு நமக்கு தெரியாது. ஏதோ படிக்கணும்னு ஏதோ ஆசைப்படுறான். சேர்ந்தா அந்த காலேஜ்ல தான் சேருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கான். நான் பாத்துக்கிறேன் சார். நான் வாங்கி கொடுத்தேன். பாத்துங்க. நீங்க அப்படி போங்க. தம்பி நான் பேசுறேன். இங்க வாங்க. தம்பி என்ன காலேஜ்ல உனக்கு சீட் வேணும்? சார் எனக்கு ஹச்ஆர்எம் காலேஜ்ல சீட் வேணும் சார். ஹச்ஆர்எம் காலேஜ்லாம் முன்ன மாதிரி இப்ப வந்து இல்ல தம்பி. சார் இல்லாம ரெண்டு போட்டு சார் எனக்கு ஹச்ஆர்எம் காலேஜ்ல சார் சீட். இல்லப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா சார் நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க சார் எனக்கு ஹச்ஆர்எம் காலேஜ்ல சார் சீட். ஹச்ஆர்எம் ஹச்ஆர்எம் காலேஜ்ல சார் வேணும். இல்லப்பா அந்த ஹச்ஆர்எம் சார். அங்க போய் நீ நினைக்க அப்படியா? சரி சார் ஏதான் சார் என்கிட்டயும் அங்கதான் சேருவேன் அடம் பிடிச்சு. நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. கொஞ்சம் வெளியே இருங்க. போங்க நான் பேசிக்கிறேன். ஹச்ஆர்எம் காலேஜ்ல தான் சேரணும் முடிவு பண்ணிட்டேன். ஆமா சார் என்ன என்ன காரணம்? கேர்ள்ஸ்லாம் அங்க தான் அழகா இருப்பாங்க. கேர்ள்ஸ் அழகா இருப்பாங்களா? தம்பி சார். அதுவே ஒரு மூட நம்பிக்கைடா தம்பி. சார் நீ எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் உன் டிபார்ட்மெண்ட் கேவலமா இருக்க மாதிரி இருக்கும். அதே டிபார்ட்மெண்ட் அழகா இருக்க மாதிரி தோணும். இதெல்லாம் என்ன மன பிராந்திரா தம்பி? ஆனா ஹச்ஆர்எம்னாலே அழகா இருக்கும்னு சொல்றாங்க. அது வந்து சும்மாடா நிறைய நாங்க ஏஜென்ட்ல ஏத்தி விடுறதா அந்த மாதிரி. நம்பி போகாதடா. ஓகே சார். வேற காலேஜ் ஒன்று பார்த்து வச்சிருக்காங்க. சூப்பர் காலேஜ். என்ன காலேஜுக்கு போட வேண்டியது, அட்மிஷனை போட வேண்டியது, அப்புறம் சும்மா அட்டெண்டன்ஸ் அப்படியே போயிட்டு வந்துட்டு அப்படியே போய் ஜாலியா இருக்கும். யாரும் கேட்க மாட்டாங்க. பக்கத்திலே ஒரு சூப்பர் ஸ்பாட். நீ என்ன எதிர்பார்க்கறீங்களோ அந்த இடத்துல இருக்கு. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வயக்காரோட அமைச்சு விட்டுருக்காங்க. என்ன எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு எப்படி சார் தெரியுங்க எல்லாம் தெரியும்டா. அவ காலேஜ்ல அங்க போய் சேர்ந்துரு. ஓகே சார். சரியாப்பா? ஓகே சார். ஓகே ஓகே நீங்க சொல்றேன். ஓகே சார். ஓகே சார் வாங்க சார். என்னப்பா பேசிட்டியா? நல்ல காலேஜ்ல நான் வந்து தம்பி சொல்லிட்டேன். தம்பி அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. சார் சொல்ற காலேஜ்லயே நான் படிச்சறேன்ப்பா. சார் என்ன சொல்றாரோ அதை கேட்டு தொலை. ஓகே நான் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க சார். போங்க 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 போங்க. போங்க போங்க. ஓகே ஓகே ஓகே. சார் யோ அப்படி எந்த காலேஜ்லயே அவனை சேர்த்து விட்ட? சனிமலர். சனிமலரா? அட பாவி அது காலேஜ் இல்லடா, பெரிய சைஸ் ஸ்கூல். ஆமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, அடிப்பான் இல்லடா. ஆமா அடிக்கிட்டேன். இவெல்லாம் போய் கெட்டு சீரழிஞ்சு போறதுக்கு இப்படி போய் சேரட்டுக்கிறேன் நானு. நல்லது பண்றேன் சொசைட்டிக்கு, கெடுதல் பண்ணல. ஃபார்ம் எடுத்துக்குறா வேணா எடுத்து கொடு. ஏண்டா மேனேஜ்மெண்ட்ல சீட்டு தாண்டா வாங்க வரான். இன்னும் கள்ளக்கடத்தல் பண்ற மாதிரி அப்படியே பில்லா படத்துல வர மாதிரி அப்படியே போட்டு வந்தா என்னடா? யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. புலம்பி காட்டி கொடுத்துறாங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? காசை வாங்கிட்டு சீட்டை கொடுத்துட்டு போக வேண்டியது. ஹலோ 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 சார். மிஸ்டர் ராஜசேகர், ஆமா உங்க பையன் கதிரவனுக்கு நீங்க காலேஜ்ல அட்மிஷன் கேட்டு வந்திருக்கீங்க. அதுக்காக டொனேஷன் பணம் கொடுக்க வந்திருக்கீங்க, கரெக்ட்டா? ஆமா ஓகே, நீங்க நாங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன். எதுல வந்திருக்கீங்க? ஹோண்டா ஆக்டிவால வந்தேன். ஆக்டிவாவா? அப்படின்னா காரா அது பைக்கா? என்னடா அவன் ஹோண்டா ஆக்டிவானா காரா பைக்கான்னு கேக்குறான். இதுவே தெரியல. ஹலோ ஹலோ காரா பைக்கா டக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு கிடையாது, ஸ்கூட்டருங்க அது. ஸ்கூட்டரா? சரி ஓகே, நாங்க உங்களை பார்த்துட்டோம். அப்படியே உங்களுக்கு நேர் எதிர் திசையில ஒரு 4 பேர் சஃபாரி சட்டை போட்டு நடந்து போறாங்களா? ஆமாங்க, சம்பந்தம் இல்லாம சஃபர் கோட்டை போட்டு போயிட்டு இருக்காங்க ரோட்ல. அவங்க கூட நடந்து போயிட்டே இருங்க. அவங்க ஊர்ல ஒருத்தர் உங்ககிட்ட கையை நீட்டுவாரு. அவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்க திரும்பி பார்க்காம போயிருங்க. சரி நான் கொடுக்குறேன். என்ன ஓடுறாங்க? ஏங்க ஓடிட்டாங்க அவங்க. ஓடுறாங்க இவங்க ரெண்டு பேரும். ஓடிட்டாங்களா? ஆமா, நான் தான் அவங்கள ஓட சொன்னேன். மெண்டல ஏகியா ஓட சொல்றாங்க. சோ அங்க போலீஸ் வரதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. தகவலா? இது ரோடியா? அது ஹைவே பெட்ரோல் போவாங்கயா, அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ஏன் பயப்படுறீங்க? நாங்க இடத்த மாத்திட்டோம், நீங்களும் நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க கரெக்டா? இந்த கோயில்ல இருக்கேன். கோயில் கிட்ட இருக்கீங்களா? அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா 2 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா அங்க ஒரு சுடுகாடு இருக்கும். அங்க வாங்க. அங்கயா? சுடுகாட்டுக்கு நான் எதுக்குங்க வரணும்? உன்னை போட்டு புதைக்கிறேன். வாயா. என்னடா இது? நம்பலாமடா? போம்பா, ஃபீஸ் கட்டிட்டா நமக்கு சீட்டு கிடைச்சிரும்பா. வாங்கப்பா. படிக்கிற வயசுல படிக்காம நாய். ஹலோ ஹலோ, சுடுகாட்டுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படி எப்படி நடந்தா அவங்க உங்களுக்கு நல்லது. பிக் பாஸ் ஒன்ன மாதிரி பேசியா? இல்ல டைம் இருக்கு. சுடுகாட்டை நல்லா சுத்தி பாருங்க. சுத்தி பக்கத்துல சுவிட்சர்லாந்தா என்னன்னு சொல்லியாங்க. சுடுகாட்டுல ஒரு 4 பேரு கோட் சூட்டோட நடந்து வர்றாங்களா? ஆமா ஆமா, சம்பந்தமே இல்லாம வராங்க 4 பேர் வராங்க. அவங்க கிட்ட போய் இந்த பேக்கை கொடுத்துட்டு ஓடி போயிருங்க. ஓடி போயிருவா? சரி நான் கொடுத்துட்டு போறேன். ஹலோ சார். கோட் போட்டவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்களா? கோட் போட்டவங்க கொடுத்தா பில் எதுவுமே தரவே இல்லை எனக்கு. பில்லு போட்டு கொடுக்குறேன். நான் என்ன வியாபாரமா பாத்துக்கிருக்கோம்? சரி இது டொனேஷன், திருட்டுத்தனமா தான் வாங்கணும். சரி, கோட்டு போட்டு நீல கலர் டை போட்டிருந்தாரு, அவருக்கு தானே கொடுத்தீங்க? இல்ல உங்க டையில போல வெறும் கோட் தான் போட்டுருந்தாங்க. வெறும் கோட்டா? ஐயோ, வெறும் கோட்னா பக்கத்து காலேஜ் ஆச்சே. நீங்க பக்கத்து காலேஜ்ல சீட் வாங்கிக்கங்க. பாய். பக்கத்து காலேஜா? எனக்கு இந்த காலேஜ்ல படிக்கிற வயசுல படிக்காம ஏன்டா அப்படி என்ன போட்டு பாடா படுத்துறீங்க? எங்கடா காலேஜ்? டேய் கோட் போட்டவனே.